பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் தேவனுடைய இரக்கத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கடினமான சூழ்நிலைகளில் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று உணரலாம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் நிரந்தரமாக யாரையுமே தள்ளிவிட மாட்டார் அப்படின்னு. 32வது 33வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவாராம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனப்பூர்வமாய் தேவன் ஒருவரையும் சிறுமைப்படுத்துகிறது இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் சில நேரத்தில் மௌனமாக இருப்பார். அவர் மௌனமாக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் தாங்க இருக்கிறாரு. தாவீது பல நேரங்களில் இந்த உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். தேவன் அவனோடு கூட இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகலாம், அல்லது நீங்கள் நிராகரிக்கப்பட்டது போல தெரியலாம். நான் சொல்லுவேன், உங்களுடைய நிராகரிப்பு அது நிரந்தரம் அல்ல. உங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:7 வாசிக்கும்போது, இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவாருங்க. இங்கே 1 சாமுவேல் 12:22 வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொண்டபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஜனம். அவருடைய ஜனத்தை அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் தெரியுமா? எரேமியா 32:40 வாசிக்கும்போது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்குவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு மட்டும் விலகாமல் கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்கன்னா நான் சொல்லுவேன், அவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கால வேளையில் நீங்கள் தேவனுடைய ஜனம். கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். தேவன் மேலே நம்பிக்கையாய் இருங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரே, இந்த கால வேளையில் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில்
அற்புதம் நடப்பதாக, ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.